மதுரை வட்டார நகர அலுவலகத்தில் கூட இன்றைக்கு நடைபெறுகிறது. ஏராளமான தோழர்கள் கலந்து கொண்டார்கள். பலர் கட்சி பேதமில்லாமல் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நன்றி. அது போக இந்த மாடு வைக்கக்கூடிய தொழிலாளர்களை என்ன சொன்னாங்க சொன்னால், இதுக்கு முன்னாடி பல ஆண்டு காலமாக மூதாதையர் காலத்தில் நம்ம கால்நடைகள் தான் காட்டுக்குள்ள போச்சு, மேய்ச்சல் போச்சு. இப்போ மேய்ச்சல் வசதியான இடங்கள் கிடையாது. ஆகினால இந்த மேய்ச்சலுக்கு இந்த கால்நடைகள் போச்சுன்னு சொன்னால், இந்த மோப்பச்சத்தி இந்த வாடகை கட்ட உடனே இதெல்லாம் யானைகள்லாம் அங்கே வராது, அது ஒதுக்கி போயிடும். ஆகினால இங்கே மாடு மேய்க்கிறதுக்கு அடித்தளத்தில் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படி கேட்குறாங்க. மாடு இயற்கை சூழ்நிலை தான், இயற்கையோட வாழுது. எனவே ஒரு மேய்ச்சலுக்கான பகுதிகளை அரசு ஒதுக்கி தரும், வன இலாக்கா ஒதுக்கி தரும். கால்நடைகள் நமக்கு ரொம்ப ஜீவாதாரம், கால்நடை செய்வாங்க, ரொம்ப ஜீவாதாரமானது. எனவே கால்நடைகளுக்குரிய இயற்கையான மேய்ச்சல் நிலங்களுக்கான பகுதிகளை ஒதுக்கி தரும்.